ஒரு ஸ்மால் லைஃப் டைம் ஜேர்னி கேட்கலாமா? 1996 அக்டோபர் 14 ஒரு கியூட் பாய் பேபி பிறந்தானா. அவனுக்கு ஒரே ஒரு அக்கா மட்டும்தான். அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பாய் பேபி பிறந்ததுல ரொம்ப ஹாப்பி. நாட்கள் போச்சு. ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணான். பார்க்க அமைதியா தான் இருப்பான். ஆனா ஸ்கூல்ல ஒரே வாள். அம்மா கிட்ட சில சமயம் அடியும் வாங்குவான். இப்படியே ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிட்டான். அப்புறம் என்ன, காலேஜ் லைஃப் தான். பாலிடெக்னிக் காலேஜ் ஜாயின் பண்ணி டிகிரியும் வாங்கிட்டான். அப்புறம் வேலைக்கு தானே போகணும். வேலையால அம்மா விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி ஆகிடுச்சு. பாவம் பிள்ளை அம்மா விட்டு இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டான். ஒரு வழியா அம்மா கூட இருக்கிற மாதிரி பக்கத்திலே கார் ஷோரூம்ல ஒரு வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டான். இப்படியே அவன் லைஃப் அவன் ஃப்ரெண்ட்ஸோட நம்மோட ரொம்ப ஜாலியா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் நம்ம என்ட்ரியே. எப்படின்னு கேக்குறீங்களா? அவனுக்கு வீட்டுல பொண்ணு பாக்குற மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஜான்ல தான் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஃபெப்ல கன்ஃபார்ம் பண்ணி என்கேஜ்மெண்டே ஆகிருச்சு. 3 monthsல மேரேஜ்னு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் ஆகி நெக்ஸ்ட் டே ஒரு ஃபோன் கால். அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் மஸார். அன்எக்ஸ்பெக்டட் மூமெண்ட். ஒரே பட்டாம்பூச்சி தான் மனசுக்குள்ள. இப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. May 28 அப்பதான் எனக்கும் அவனுக்கும் மேரேஜ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம். ஆஃப்டர் 1 year we have a mini version of Riyan. அல்லாஹ் நான் கேட்ட மாதிரி ஒரு கியூட்டான பாய் பேபி எனக்கு கொடுத்தான். எனக்கும் என் பிள்ளைக்கும் இருக்கிற பாண்டிங்கை விட என் பிள்ளைக்கும் அவனுக்கும் இருக்கிற பாண்டிங் தான் ரொம்ப ஸ்ட்ராங். ஆம்பளை பிள்ளைனாலே அம்மா பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆனா அவன் அப்பா பிள்ளை. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 2 years போனதே தெரியல. லவ், ஃபைட்ஸ் இப்படின்னு நிறைய இருக்கு. ஆனா எண்ட் ஆஃப் த டே வி லவ் ஈச் அதர். அல்லாஹ் எனக்குன்னு கொடுத்த பொக்கிஷம் அசார் நீ. இன்ஷா அல்லாஹ் இந்த லவ்வோட கடைசி வர உன் கையை பிடிச்சு நடக்கணும். எது வரன்னு கேக்குறியா? ஜன்னா வர. ஹாப்பி பர்த்டே குண்டு.